கழகத்தின் செயலாளர் மாதவரம் சுதர்சன் அவர்களே, மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் செயலாளர்கள் தனியரசு அவர்களே, சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவனர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களே, மாதனி பரூக் அவர்களே, ஜான் அலெக்சாண்டர் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, ரகுநாதன் அவர்களே, ராகி அவர்களே, கதிர்வேல் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, வெங்கடேசன் வேல்பூரி அவர்களே, ஜாஃபர் ஹுசேன் அவர்களே, இப்ராஹிம் ராஜா அவர்களே, நசீர் அகமது அவர்களே, ஜாஃபர் சாரிக் அவர்களே, எஸ்.டி. மோகன் அவர்களே, யூசுப் அவர்களே, மகளிர் மாநில செயலாளர்கள் ராணி ரவிச்சந்திரன் அவர்களே, ரத்தா லோகேஷ் அவர்களே, மகளிர் அணியின் அமைப்பாளர்கள் கோமலவல்லி அவர்களே, அம்மு அவர்களே, நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்களே, பல்வேறு கூட்டணி இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்தோர் முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு வாழ்த்துக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த கூட்டணி என்பது நீண்ட நாள் கூட்டணி. யாரு நம்ம கூட்டணியில யார் இருக்கான்னு கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். அதனால கொடியை கொஞ்சம் இறக்குனீங்கன்னா கூட என்னால பார்க்க முடியல. கொஞ்சம் கொடி இறக்குனீங்கன்னா எல்லாரையும் பார்க்க முடியும். அதே நேரத்திலே இந்த அன்பான சிறப்பான வரவேற்புக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய வேட்பாளர், சிபிஎம் உடைய வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்களுக்கு ஆழ்வாய் சுத்திய நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் பழக்கமான வேட்பாளர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு பழகி இருக்கக்கூடிய வேட்பாளர், முக்கியமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் நம்முடைய கூட்டணி மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கும் பொழுது நாம் அத்தனை பேருமே
தலைநிமிர்ந்து தெளிவோடு மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த பெருமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு தேர்தலிலே இலவச தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்களோ அப்பொழுது எல்லாருமே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தொலைக்காட்சி பெட்டியை மக்களுக்காக தந்து தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள். நிறைய பகுதியில போய் அந்த டிவி இன்னும் வேலை செய்தான்னு கேட்டா 30 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் அந்த டிவி வேலை செய்யுதுங்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் ஏதோ பிளாட் டிவி அது இதுன்னு வாங்குறோம், 3 வருஷம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி 30 வருஷமா வேலை செய்யுது. அவர் எப்படி ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் தமிழ்நாட்டுல இருக்காரோ அதே போல அத்தனை பேர் வீட்டிலையும் அவர் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னும் பயன்பாட்டிலே இருக்கிறது. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவரது வழியிலே சென்ற தேர்தலிலே சகோதரிகளுக்காக நான் உரிமை தொகையாக கலைஞர் உரிமை தொகையாக அவர்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்றால் முடியாதுன்னாரு எடப்பாடி. செய்யவே மாட்டாங்கன்னாரு. ஆனா அதை செய்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,31,00,000 சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போறது நம்ம தான், எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு திமுக கூட்டத்துல என்ன பண்றீங்க? 2 பேர்ல காட்டிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமேல அந்த 2 விரல் என்பது நாம் கொடுக்க போகக்கூடிய அந்த 2000 மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்ச மற்றவங்களோட நிலைமை எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பீகார்ல கூட்டணி வைத்த நிதிஷ்குமார் முதலமைச்சராகவில்லை, எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்பொழுது ராஜ்யசபால உறுப்பினராக அவர் வந்திருக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எத்தனையோ மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்ச கட்சி எங்க இருக்குன்னு தெரியாமல் போகக்கூடிய ஒரு நிலைதான். அதனால அதிமுக பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். எப்படி பத்திரமா இருந்தாலும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு மாநிலத்தை கவர்னர் வேலையாவது கொடுப்பாங்க. அது உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யலாம் கத்துக்கணும். அப்பதான் நம்ம கவர்னர் ஒருத்தர் இருந்தார், சட்டமன்றத்துக்கு வருவாரு, வெளியில போவாரு, வருவாரு, வெளியில போவாரு. இதேதான் நம்முடைய முதலமைச்சர் கூட நமக்கு நல்லா இருக்கும், அவர் தேர்தல் வரைக்கும் இருந்தான்னு நினைச்சாங்க. ஆனா மாத்திட்டாங்க. அவரை வச்சு அவர் பண்றதை பார்த்தே மக்கள் நிச்சயமா நமக்கு ஓட்டு போடணும்னு முடிவு செய்து கொண்டிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்தார். இவரும் அதே மாதிரி ஒரு ஆளுநராக எங்கேயாவது அனுப்பப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணி நமக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய கூட்டணி நமக்கு எதிரான கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தருவதில்லை ஒன்றிய அரசாங்கம். போன முறை ஒரு பட்ஜெட் போட்டாங்க, அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. முன்னாடியெல்லாம் பேருக்கு திருக்குறள் படிப்பாங்க, அந்த திருக்குறளையும் இந்த பட்ஜெட்ல காணும். தமிழையும் காணும், தமிழ்நாட்டையும் காணும், திருக்குறளையும் காணும். அப்படி எதுவுமே இல்லாத ஒரு பட்ஜெட்டை அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். நமக்கு தர வேண்டிய ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு தண்ணி கொடுக்கிற திட்டம், அதுல நமக்கு வர வேண்டிய நிதி தரப்படுவதில்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய நிதி
நீங்க ஹிந்தி படிச்சாதான் அந்த பணத்தை கொடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3500 கோடி 600 கோடிக்கு மேல ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை கேட்டு வாங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடியவில்லை. அடிக்கடி வராங்க, பியூஷ் கோயல் வராரு, அமித்ஷா அவர்கள் வருகிறார், பிரதமர் வருகிறார், ஒரே மேடையில கைகோர்த்து கொண்டு நிற்கிறார்கள். பக்கத்துல நிற்கிறவங்க கிட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொஞ்சம் கொடுக்க கூடாதான்னு கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை அவருக்கு. எதை பத்தியும், தன்னை பத்தி தவிர எதை பத்தியும் அக்கறை இல்லை. தன்னை வளர்த்த கட்சி மீது கூட அக்கறை இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. யார் காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ அந்த அம்மையாருக்கே கட்சியில இன்னைக்கு இடம் இல்லை. கூட இருந்து அவருக்கு முன்னால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஒன்று மாநிலத்துக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்பது நம்முடைய கூட்டணி தான். ஆனா எதையும் கேட்காம கை கட்டிக்கிட்டே நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பயம். ஏன்னா பிஜேபி எழுதி கேள்வி கேட்டா கேஸ் போடுவோம். இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, டெல்லியில ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, எழுத்தா ஐஸ் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்கம் டாக்ஸ் வரும், சிபிஐ வரும், இடி வரும். நம்ம எழுத்து நிற்போம். ஆனா எடப்பாடி பழனிசாமி நிக்க மாட்டாரு. பிஜேபி பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்குது. கூட்டணிக்கு போனீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டு துவைச்சு ஓரளவுக்கு வெள்ளையா வெளியில எடுத்துருவாங்க. அவங்க கட்சியில சேர்ந்தீங்கன்னா முழுசா துவைச்சு வெளியில எடுத்து காய வச்சு சுத்தமாயிட்டேன்னு வச்சுக்குவாங்க. அதுதான் பிஜேபியோட வாஷிங் மிஷின். இவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு பதிலாக வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் சரியா இருந்திருக்கும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா, திருப்பி ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா பயன் இல்லை. அதனாலதான் உங்கள் வீட்டில் எது இல்லையோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறேன். ஃப்ரிட்ஜ் இல்லையா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க, இல்லையா வாஷிங் மிஷின் வாங்குங்க, இல்லையா கிரைண்டர் வாங்குங்க. உங்களுக்கு எது தேவை என்று நினைக்கிறீர்களோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எடப்பாடி தேர்தல் அறிக்கையில சொன்னாரு, அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க செல்போன் கொடுக்குறேன். யாருக்குமே செல்போனை பத்தி ஞாபகம் இல்லைல்ல. தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல அதிமுக தேர்தல் அறிக்கையில. ஏன்னா ஏன் படிச்சேன்னு கேட்காதீங்க, காப்பி அடிக்கிறோம்னு சொல்றாங்க. அதனால திருப்பி தேர்தல் அறிக்கை வந்த பிறகு போய் படிச்சா அவங்க போன தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல சொல்லியிருக்காங்க, செல்போன் இலவசமாக செல்போன் கொடுக்கிறேன். இந்த கூட்டத்துல செல்போன் வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? வாங்குறவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு போற எல்லா ஊர்லயும் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியல. யாருக்கும் செல்போன் வாங்கினவங்கள தெரியல. அதனால 0 தான். தேர்தல் வாக்குறுதியை 1% கூட நிறைவேற்றாத பெருமை இருக்குன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பெருமை இருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்களுக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. விடியல் பயணம். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் மாதம் கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம்
1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று. அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போறோம். வந்த உடனே அந்த 1000 1500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, இப்ப படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் படித்து முடித்து விட்டு வேலை தேடுறாங்க இல்லையா பிள்ளைங்க, ஒரு 6 மாசமாவது ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த நேரத்துல 6 மாசத்துக்கு உங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப்பை நிறுத்துற பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. அந்த லேப்டாப்புகளை மறுபடியும் கொடுக்க துவங்கி இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் 35 லட்சம் மாணவர்களுக்கு மாணவியருக்கு மடிக்கணினி இலவசமாக லேப்டாப்புகள் வழங்கப்படும். சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எந்தவித பிடித்தமும் இல்லாமல், எந்தவித இதுக்கு எங்களுக்கு அடமானமா வீட்டை கூட நகையை கூட அதை கூட இதை கூட எதையும் கேட்காமல் அவர்களுக்கு கடனாக மானியமாக இரண்டும் சேர்த்து அவங்க சுய தொழில் தொடங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொருவருக்காகவும் சிந்தித்து நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறார்கள். படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபடியும் 8வது வகுப்பு வரை அந்த திட்டம் நீட்டித்து தரப்படும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா முதலமைச்சர் அவர்கள் 12வது வரைக்கும் கூட அதை கொண்டு வந்து விடுவார்கள். இப்படி எல்லாருக்குமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு உதாரணம், நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக மக்கள் நிறைய பேர் கோவையில தென் மாவட்டங்களை சார்ந்த ஒரு சகோதரி இன்பா என்ற ஒரு சகோதரி நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக படித்து ஐபிஎஸ் பரீட்சை எழுதி இன்னைக்கு ஏஎஸ்பி ட்ரெயினிங்ல இருக்காங்க. மிக சாதாரணம். அவங்க தந்தை பஸ் கண்டக்டரா இருக்கக்கூடியவர், தாய் வீடி சுத்தக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடியவர். இன்றைக்கு ஏஎஸ்பி ட்ரெயினிங்ல கோவையிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தான். தஞ்சை பகுதியில வலங்கை மாநில ஒரு சகோதரி திருமணம் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் படிப்பு தொடர முடியவில்லை. பிள்ளைகள் பிறந்துருச்சு. பிள்ளை குட்டி வந்த உடனே ஆடு மாடு வளர்த்து பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சு பாலிடெக்னிக் போகக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அந்த பையன் பாலிடெக்னிக் போறான். முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்கள். 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்று அறிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போய் படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய். அந்த சகோதரிக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் படிக்க வேண்டும் என்ற அந்த கனவு மறுபடியும் வருகிறது. இன்னைக்கு அந்த சகோதரி தன்னுடைய மகன் படிக்கக்கூடிய அதே வகுப்பிலே 3ஆம் ஆண்டு பாலிடெக்னிக்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணின் கனவை நிறைவேற்றி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் சிந்திச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நீட்டு கொண்டு வரக்கூடியவர்கள் எங்கே? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க கூடாது அப்படின்னு நமக்கு வர வேண்டிய ஒன்றியத்திலிருந்து வர வேண்டிய நிதியை தராமல் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான தேர்தல் இந்த தேர்தல் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்களுக்குமான தேர்தல் இல்லை. இது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை உணர்ந்து கொண்டு
இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். மறவாதீர்கள், இந்த தொகுதியிலே இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலே உங்களுடைய வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்களுக்கு அருவாள் சுட்டிய நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.